இன்ஸ்பெக்டர், இந்த லெக்சரர் அந்த நரசிம்மன் அடிச்சதுக்காக கமிட்டி அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அறப்போராட்டம்னு சொல்லி உங்க தம்பி. சாரி, உடம்புல காக்கி ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் ரத்த சம்பந்தம் நினைவிருக்காது எனக்கு. He is only a student here. ஓகே, அவனை இங்க இருந்து கிளப்புங்க. கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்தீங்க, விசாரணை நான் செய்யணும் இல்லையா? மாஸ்டர், நீங்க அவனை அடிச்சது என்னமா உண்மை, ஆனா வேணும்னு நான் அடிக்கல. பணத்துமல்ல ரொம்ப ஆணத்தோட எப்போ நடந்துக்கிற அந்த நரசிம்மன் காலேஜ்ல ஜோதிங்கிற பொண்ணோட தாவணியை இழுத்தான். போய் shut up. Hearing is going on here. No roaring in between. ஏமா, இவன் தாவணி எழுத்தானா? இல்ல சார். ஜோதியோட கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருக்காங்க, அவங்களையும் கேளுங்க. ஆமா, ஜோதி சொன்னது உண்மை. நரசிம்மாவை தாவணி இழுக்கல. காலேஜ்ல கிளம்புங்க. Get up. எழுந்திருக்க முடியாது. மரியாதையா ஏந்திரி. மாட்டேன். எனக்கு காந்தின்னு நீதான் பேர் வச்ச. சத்தியத்துக்காக அவர் லட்டி அடி வாங்கினார். எங்க மாஸ்டருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் பெல்ட் அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன இன்ஸ்பெக்டர் சார், ஹியரிங் ஆயிடுச்சு இல்ல, இனி சார்ஜிங் ஆரம்பிங்க. உங்களுக்கு கையாலாகாம போனா சொல்லுங்க, டிஎஸ்பி சாரை கூப்பிடுறோம். அநியாயமா அவர் அடிக்காதீங்க. நரசிம்மைய தாவணி எழுத்தது உண்மை. நரசிம்மனுக்கு பயந்து நான் அப்படி போய் சொன்னேன் சார். என் தம்பி ஏன் ரத்தம்னாலும் தர்மத்தின்படி அவன் அடிச்சேன். அதே பெல்ட்டால அந்த அடி உனக்கும் வேணுங்கிறியா? உண்மையை ஒத்துக்கிறியா? வேணும்னு தான் அப்படி செஞ்சேன். மிஸ்டர் பிரின்சிபால், ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தையாவது நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. அந்த பொண்ணு தாவணி ரத்தத்தில் நினைச்சிருக்கு. இது தெரிஞ்ச என் தம்பி ஏன் அடிச்சான் தெரியுமா? அவன் வாயிலிருந்து உண்மை வெளியே வரணுங்கிறதுக்காக. மரியாதையா இந்த நரசிம்மனை சஸ்பெண்ட் பண்ணி மாஸ்டருக்கு உத்தியோகம் கொடுக்கறீங்களா, இல்ல ஐபிசி 420 பிரகாரம் இவனை உள்ள தள்ள சொல்றீங்களா? மாஸ்டருக்கு உத்தியோகம் கொடுக்கிறோம், நரசிம்மனை சஸ்பெண்ட் பண்றோம். இனி அடிங்க உங்க காலேஜ் பெல்.